அந்தர்பல்டி அடித்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் கதறும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் அனைவருக்குமே தெரியும், அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் அவர்கள் துரோகத்தாலே வீழ்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது. அதே போலத்தான் அதிமுகவிலே இருந்து கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக பல விஷயங்களை செய்திருக்கிறார். இறுதியாக திமுகவிலே ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னை இணைத்துக் கொண்டு விட்டார் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இணைந்ததை தவிர்த்து அவர் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் அரசியலையே புறக்கணித்திருந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இப்ப ஓபிஎஸ் திமுக இணைந்தது அதிமுகவிற்கு தான் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவருமே அதிமுகவுடைய, அதுவும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்தர்பல்டி அடித்து விட்டார் ஸ்டாலின் என ஓபிஎஸ் திடீரென கோபத்திலே புலம்பிக் கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாம் திமுகவில் இணைவதற்கு முன்பாக பேசப்பட்ட விஷயங்கள் என்பது வேறு, இணைந்த பின்பு வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்ட அந்த நேரத்திலே நம்மை ஏமாற்றி விட்டாரா ஸ்டாலின், அந்தர்பல்டி அடித்து விட்டாரா என ஓபிஎஸ் புலம்பிக் கொண்டிருக்கிறாரா. அதாவது நேற்று தினம் வெளியான திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் ஓபிஎஸ்க்கு மட்டும் போடி தொகுதி கிடைத்திருக்கிறது. ஆனால் அவருடன் திமுக இணைந்த மகன் ரவீந்திரநாத், அதே போல உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருந்த ஐயப்பனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உசிலம்பட்டி தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது. தனது மகனுக்கும் ஆதரவாளருக்கும் சீட் கிடைக்காததால் ஓபிஎஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே உறைந்து போயிருக்கிறாராம். இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் போடிநாயக்கனூர் தொகுதியிலே மீண்டும் திமுகவின் சார்பாக அதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படல. அது மட்டுமல்லாமல் சட்டசபையிலே நமது கலைஞர் கருணாநிதியையும் ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசி தள்ளிய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயப்பனுக்கும் சீட் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ நம்பித்தான் இந்த இருவருமே திமுகவிலே இணைந்திருந்தார்கள். இப்ப அவர்கள் அதிமுகவின் பக்கம் வந்திருந்தாலும் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் என்பதாவது கிடைத்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்து திமுகவின் பின்னால் இணைந்திருக்கிறார்கள். இணைவதற்கு முன்னதாக திமுகவிலே பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார்களாம். எங்கள் மூவருக்கும் சீட் என்பது வேண்டும் என பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடித்து பின்புதான் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் தற்சமயம் அவர்களுக்கு அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய விதமாகத்தான் ஸ்டாலின் செயல்பட்டு விட்டார் என செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் போடிநாயக்கனூர் தொகுதியிலே போட்டியிட இருக்கிறார். அந்த தொகுதியில் அதிமுகவின் சார்பாக ஒரு வேட்பாளரும் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்திலே பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. இந்த போட்டியிலே ஜெயிக்க போவது யாராக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆளும் கட்சியான அதிமுகவா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுகவா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா அப்படிங்கிற பலப்பரீட்சை என்பது இன்னும் வரக்கூடிய நாட்களிலே தெரிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.